அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாப்பிக்கு. இதில் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் சிஎம் அப்படின்ற வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன சிஎம்ஸ் என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இந்த லெசனில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? நம்ம ஏற்கனவே சுதந்திரத்துக்கு முன்னாடி நீதி கட்சி பண்ண விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஓகேவா? இந்து அறநிலையத்துறை சட்டமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எலெக்ஷனில் போட்டி போடுறதுக்கு பெண்களுக்கு உரிமை கொடுத்தது 1921. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆந்திரா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் அதெல்லாம் உருவாக்குனாங்க. அப்புறம் கோட்டா முறை உருவாக்குனாங்க, கொறடா அப்படின்ற கட்சி பதவி உருவாக்குனாங்க. இது எல்லாமே நம்ம அந்த லெசன்லேயே பார்த்துட்டோம், போன வீடியோலேயே. அதனால் ராஜாஜிலேருந்து நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேவா? ராஜாஜி 1937 எலெக்ஷனில் 1935 பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசு சட்டம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாகாணங்களில் சுய ஆட்சி கொடுப்பாங்க. அப்போ இது நாள் வரைக்கும் காங்கிரஸ் போட்டி போடாமல் இருப்பாங்க எலெக்ஷனில். ஏன்னா 1919 மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, மாகாணங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை ஆட்சி அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதாவது மினிஸ்ட்ரியை இருக்கிற துறைகளை ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படின்னும் சிறப்பு தொகுதிகள் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பவர்ஃபுல்லான தொகுதியெல்லாம் பார்த்தீங்க, பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கவர்மெண்ட் அவங்க கண்ட்ரோல்லையும், சும்மா எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியான அதிகாரம் உள்ளது தான் யார்கிட்ட கொடுத்துருப்பாங்கன்னா நம்ம இந்தியர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டுட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் போயிடுவாங்க காங்கிரஸ். அதுக்கப்புறம் 1935 தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மாகாணங்களில் சுய ஆட்சி வருது. அப்போது இதுக்கப்புறம் எலெக்ஷனில் போட்டி போடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி 1937 நடந்த எலெக்ஷனில் மொத்தம் 214 இடங்களில் நம்மளோட காங்கிரஸ் 159 இடம்ல ஜெயிச்சிருப்பாங்க. அப்போது இது வரைக்கும் நீதி கட்சி தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க 1920 37 வரைக்கும். ஓகேவா? என்னதான் அவங்களுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லை அப்படின்னாலும், அவங்க எதிர்கட்சியே இல்லை அப்படின்னும் பொழுது, சுயராஜ்ய கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷனில் ஜெயித்தாலும் அவங்க ஆட்சி அமைக்க மாட்டாங்க. அப்போது நீதி கட்சி தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுது, 1937 காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது. 214 பிளேசஸில் 159 பிளேஸ் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1937 ஜூலை 14ஆம் நாள் ராஜாஜி முதல்வராக பதவி வைக்கிறாரு. அந்த டைமில் முதல்வரை ப்ரீமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 1937 ஜூலை 14. அதுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட்டு விற்பனை வரியை அறிமுகப்படுத்துகிறார். ஏன் விற்பனை வரி அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி டாஸ்மாக் அந்த டைமில் டாஸ்மாக் கிடையாது, அது எப்படி சொல்ல, மது விற்பனை கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அதை பூரண மதுவிலக்கு அப்படின்னும் பொழுது அதில் கவர்மெண்ட்டுக்கு காசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக விற்பனை வரியை கொண்டு வந்திருப்பார் ராஜாஜி. உலக போரில் இந்தியா உருவாக்குனாங்க. அதாவது அந்த டைமில் நம்மளுக்கு செகண்ட் வேர்ல்டு வார் வந்திருக்கும். அந்த டைமில் நம்ம இந்தியர்களை யாரையுமே தலைவர்களை கேட்காமலே உலக போரில் இந்திய சிப்பாய்களை இங்கிலீஷ்காரங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 1939 அக்டோபர் 10 பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜி அமைச்சர் பதவி விட்டு எட்ட வந்துடுவார். ஓகேவா? அதாவது அவங்களோட காங்கிரஸ் அமைச்சரவையே என்ன பண்ணும், பதவி விலகிட்டு வந்துடுவாங்க. ரொம்ப முக்கியமானது 1939 அக்டோபர் 10. சரிங்களா? இதே டைமில் தான் நம்மளுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியை கட்டாயமாக்குவாங்க. அதுக்காகவும் போராட்டம் நடக்கும். அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? முக்கியமான காரணம் என்னது, உலக போரில் இந்தியர்களை ஈடுபடுத்தினதுக்காக ராஜாஜி தலைமையிலான அமைச்சரவை பதவி விலகிடுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் காங்கிரஸ் ஜெயிச்சதோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பதவி விலகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் 1939 46 வரைக்கும் சென்னை மாகாணத்தில் யார் தான் இருப்பாங்க அப்படின்னா கவர்னர் ஆட்சி தான் நடக்கும். ஏன் அப்படின்னா உலகப்போர் வந்து 1945 வரைக்கும் நடக்கும் 39லேருந்து. அப்போ யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு சிஎம்மாக வந்து இருந்திருக்க மாட்டாங்க காங்கிரஸ்லேருந்து. அதனால் ஆளுநரோட ஆட்சி தான் நடந்திருக்கு. அடுத்ததாக டி பிரகாசம் வந்து 1946 ஏப்ரலில் ஒரு எலெக்ஷன் நடக்கும். அதில் வந்து காங்கிரஸ் சார்பாக வெற்றி பெற்று டி பிரகாசம் அப்படின்றவர் முதலமைச்சராக ஆயிருப்பார். அவர் முதலமைச்சரான நாள் பாருங்கள் 1946 ஏப்ரல் 30 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வந்து அவர் மேலே வந்து கொண்டு வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அதில் அவங்க தோத்துட்டு என்ன பண்ணுவாங்க 1947 மார்ச் 3 வந்து அவங்களோட அமைச்சரவை பதவி விலகிடுவாங்க. ஓகேவா. 1946 வராது ஏப்ரல் 30. அதை ஒரு வருஷம் கூட கம்ப்ளீட் பண்ணாமல் 1947 மார்ச் 23 அவங்களோட தலைமையிலான அமைச்சரவை வந்து கவிழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்தில். அடுத்ததாக சுதந்திரத்துக்கு பின்னாடி 1947 மார்ச் 23 அன்னைக்கே காங்கிரஸ் கட்சியில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதலமைச்சராக வந்து பதவியில் வச்சுருப்பாங்க. அன்னையிலேருந்து 1949 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இவர் தான் வந்து சிஎம்மாக இருந்திருப்பார். அப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்த போது சிஎம்மாக இருந்தது யார் அப்படின்னு கேட்டால் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அவர் வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது புனித ஜார்ஜ் கோட்டையில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கொடி ஏற்றிருப்பார். ஓகேவா. இவர் தான் சுதந்திர திருநாளை கொண்டாடிய முதலாவது தமிழக முதலமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட ஆட்சியில் 1949 ஜமீன்தாரி முறை வந்து ஒழிச்சிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1949 ஜமீன்தாரி முறை ஒழிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1949 ஏப்ரல் 6 வந்து அவர் வந்திருப்பார் இல்லையா. அதுலேருந்து 1950 ஜனவரி 26 வரைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமாரசாமி ராஜா தலைமையில் காங்கிரஸ் அரசு வந்து அதிகாரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நம்மளுக்கு வந்து யார் வருவாங்க 1947 23 மார்ச் 23 அன்னைக்கு வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்தார். அவர் வந்து 1949 ஏப்ரல் 6 வரைக்கும் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் நம்மளுக்கு குமாரசாமி ராஜா வந்து காங்கிரஸ் அரசில் இருந்திருக்காரு. அடுத்ததாக ராஜாஜி 1952 ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கும். அதில் வந்து ஜெயிச்சிருப்பார். ஓகேவா. அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டம் படி நடந்த முதல் எலெக்ஷன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1952 எலெக்ஷன் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா குடியரசு ஆகலை. ஓகேவா. அப்போ ரிப்பப்ளிக் ஆனதுக்கப்புறம் நடந்த ஃபஸ்ட் எலெக்ஷன் 1952. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ராஜாஜி தான் வந்து சிஎம்மாக இருப்பார். ஓகேவா. 1952 ஏப்ரல் 12 வந்து அவர் சிஎம்மாக இருப்பார். அவர் வந்து மாணிக்கவேலரோட பொதுநல கட்சி, அதாவது காமன்வெல்த் பார்ட்டி, அதுக்கப்புறம் உழைப்பாளர் கட்சியை சேர்ந்த ராமசாமி படையாச்சி, இவங்க எல்லாரோட ஆதரவோடு தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா முதலமைச்சராக ஆகியிருப்பார். ஓகேவா. பொதுநல கட்சி யாரோடது அப்படின்னு கேட்டாங்கன்னா மாணிக்கவேலர். அதுக்கப்புறம் உழைப்பாளர் கட்சி யாரோடது ராமசாமி படையாச்சி. இவங்களோட உதவியோட 1952 ஏப்ரல் 12 ராஜாஜி சிஎம் ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்து 1953 அக்டோபர் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆந்திரா மாநிலம் வந்து உருவாகும். ஓகேவா. ஆந்திரா மாநிலம் உருவாகிறதுக்கு நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். ஓகேவா. அங்கே வந்து உண்ணாவிரதம் இருந்து என்ன பண்ணுவாங்க, தெலுங்கு மக்களை பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆந்திர கேசரி அப்படின்னு சொல்லப்படுற டி பிரகாசம் வந்து என்ன பண்ணுவார், ஆந்திராவோட முதலமைச்சராக மாறியிருப்பார். 1953 ராஜாஜி கொண்டு வந்த மிக முக்கியமான ஒரு திட்டம் குலக்கல்வி திட்டம். இதை வந்து நிறைய எதிர்ப்பு வந்து சந்திச்சுது. இதனால் அவர் வந்து என்ன பண்ண வேண்டியது, பதவியே விலக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. குலக்கல்வி திட்டம்னா உங்களுக்கு தெரியும், பசங்க வந்து அவங்க அப்பா அம்மாவோட வேலையே செய்யணும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா. காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஸ்கூலுக்கு போகலாம், மதியத்துக்கு மேலே வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் இருக்க அப்பா அம்மா செய்கிற வேலையை செய்யலாம் அப்படின்னும்பொழுது இது வந்து பாகுபாட்டை வந்து அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார்லாம் பயங்கரமாக எதிர்த்திருப்பார். அதனால் 1954 ஏப்ரல் 13 ராஜாஜி அவரோட பதவி வந்து என்ன பண்ணிடுறாரு, ராஜினாமா செஞ்சுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா நம்மளுக்கு காமராஜர் வராரு. ராஜாஜிக்கு அப்புறம் 1954 ஏப்ரல் 13
1963 அக்டோபர் 2 வரைக்கும் காமராஜர் தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருந்திருப்பார். இவரோட ஆட்சியில் தான் நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு காமராஜர் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 1954 ஏப்ரல் 13 வந்த உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த குலக்கல்வி திட்டத்தை வந்து நீக்கிடுவார். அடுத்தது 1956 தமிழை வந்து ஆட்சி மொழியாக மாற்றிருப்பார். 1958 தொழிலாளர்களோட கூலி நிர்ணய சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பார். அடுத்தது 1955 எட்டயபுரத்தில் இலவச மதிய உணவு திட்டம் அப்படின்றது தொடங்கியிருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக வந்து இதுதான் நம்மளுக்கு அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? எங்கே தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, யார் தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுற்றி இந்த கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்தது 1955 விவசாய வருமான வரி சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து இயற்றியிருப்பார். 1956 குத்தகை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்திருக்கும். அதாவது குத்தகை சாகுபடியாளர்கள் நியாயமான குத்தகை செலுத்துதல் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம். இந்த சட்டம் எதுக்காக அப்படின்னா நியாயமான குத்தகையை வந்து நிர்ணயம் பண்ணணும். இப்போ ஒரு நிலத்தை வந்து கொடுத்து விவசாயம் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் லாபம் வரணும் அப்படின்னு ஏகப்பட்ட காசு வந்து குத்தகையாக கேட்கக்கூடாது. நியாயமான குத்தகையை வந்து நிர்ணயம் செய்யணும் அப்படின்னு 1956 ஒரு சட்டம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமானது தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம். இது வந்து 1958 வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியா முழுசுமே பஞ்சாயத்து ராஜ் வந்து அறிமுகப்படுத்துறதுல முன்னணி மாநிலம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்திய அளவில் பஞ்சாயத்து ராஜ் வந்தது 1992 அப்புறம் 94 தான். ஓகேவா? ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1958 வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது 1961 சென்னை நில சீர்திருத்த சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஆள்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கிட்ட 30 ஏக்கர் தான் நிலம் இருக்கணும், அதுக்கு மேலே இருந்தால் வந்து அது கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து நில சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் 1961 பிப்ரவரி 24 சட்டப்பேரவையில் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்க நிர்வாக கடித போக்குவரத்திற்கு மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்றத இனி தமிழ்நாடு அப்படின்னு எழுதணும் அப்படின்னு ஒரு அரசு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? 1961 24 முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, மெட்ராஸ் ஸ்டேட்னு எழுதுனதை நீங்கள் இப்போ தமிழ்நாடு அப்படின்னு எழுதணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1963 காமராஜர் வந்து காங்கிரஸ் கட்சி ரொம்ப பலவீனமாக இருக்குது, அதை பலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக காமராஜ் பிளான் அப்படின்னு ஒரு பிளான் வந்து கொண்டு வந்திருப்பார். அதன்படி முக்கியமான தலைவர்கள் முக்கியமான பொறுப்புகள்லேருந்து விலகி காங்கிரஸோட வளர்ச்சிக்கு பாடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு முன்னோடியாக அவர் என்ன பண்ணுவார், அவரோட சிஎம் பதவியை திறந்துட்டு காங்கிரஸை வளர்க்குறதுக்கு கிளம்பிடுவார். ஓகேவா? அடுத்ததாக காமராஜருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்தவச்சலம் வருவார். இவர் 1963 அக்டோபர் 2 1967 மார்ச் 6 வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருப்பார். இவர் தான் காங்கிரஸ் கட்சியோட கடைசி முதல்வர் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட ஆட்சியில் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாடு முழுசும் பரவுச்சு. ஏன்னா இவரும் என்ன பண்ணுவார், இந்தியை வந்து திணிக்கிறதுக்கு பாடுபட்டிருப்பார். இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு பார்க்கும்போது சுதந்திரத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கு. பல்வேறு தேசிய இனங்களை உள்ளடக்கியது தான் நம்மளோட இந்தியா. ஓகேவா? அதோட அதை வந்து ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஹிந்தி மொழியை வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு காங்கிரஸ் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. 1918 1922 பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாகாணத்தில் இந்தியை பரப்புறதுக்காக 40 மையங்களை வந்து தொடங்கியிருப்பாங்க. அந்த 40 மையங்களை தொடங்குறதுக்கும் நீதி கட்சி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்போ அவங்க தான் ஆட்சி பண்ணியிருந்தாங்க இல்லையா? 1920 டைமில் 1918 மற்றும் 1922 சென்னையில் மட்டும் 40 மையங்களை வந்து தொடங்கியிருக்காங்க. அப்போ சென்னை மாகாண மக்களின் மேல் பிராமணங்களின் பண்பாடு ஆதிக்கம் இதெல்லாம் வந்து மறுபடியும் ஹிந்தி வடிவில் என்ன பண்ணோம், இங்கேயே நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து சொன்னார். இதனால் தமிழ் மக்களோட முன்னேற்றம் வந்து பாதிக்கப்படும், தமிழ் மொழியோட வளர்ச்சியும் பாதிக்கப்படும் அப்படின்னு வந்து பெரியார் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது 1930 நன்னிலம் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு சுயமரியாதை மாநாடு நடந்துச்சு. இது வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது தீர்மானமாக கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 1936 பொப்புலி ராஜா தலைமையிலான நீதி கட்சி அரசு உயர்நிலை பள்ளிகளில் இந்தியை வந்து 2வது மொழியாக பயிற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்பிச்சிருப்பாங்க 1936.
36 தப்பாக கொடுத்துருக்காங்க, 26 ஓகேவா. 26ல் பொப்ளி அரசர் வந்து என்ன பண்ணியிருப்பார், நீதி கட்சியை வந்து இந்தியை வந்து செகண்ட் லாங்குவேஜாக வந்து பயிற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். எங்கன்னா ஹைஸ்கூலில் ஓகேவா. முதல் முறையாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937 தான் நடத்தப்பட்டிருக்கும். ஏன்னா ராஜாஜி வந்து என்ன பண்ணுவார், தீவிரமாக வந்து இந்தியை பரப்பணும் அப்படின்னு வந்திருப்பார். ராஜாஜி தமிழ்நாட்டோட சிஎம்மாக பதவிக்கு வந்த 1 மாதத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா 1937 ஆகஸ்ட் 11 அன்னைக்கு பள்ளிகளில் இந்தி கட்டாய பாடம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த அறிவிப்பை எதிர்த்து முதலாக மறைமலை அடிகள், பாவேந்தர் பாரதிதாசன், முத்தமிழ் காவலர், கியாபி விஸ்வநாதன் இவங்க எல்லாம் திருச்சியில் முதல் இந்திய எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியிருக்காங்க. சென்னையில் நீதி கட்சியை சேர்ந்த ஏ.டி. பன்னீர்செல்வம், ஈவேரா பெரியார் தலைமையில் போராட்டங்கள் நடந்திருக்கு. நீதி கட்சியை சேர்ந்தவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த எதிர்ப்புக்கு நடுவில் இந்தியை வந்து கட்டாய பாடமாக்கணும் அப்படின்ற அரசாணையை வந்து சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து கட்டாய பாடமாக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவித்தவர் அது அரசாணையே வெளியிட்டிருக்காரு 1938 ஏப்ரல் 21. ராஜாஜி அவருக்கு எதிராகவும் இந்திக்கு எதிராகவும் மாநில அளவில் நிறைய எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. அதனால் 1938 டிசம்பர் 3 இந்திய எதிர்ப்பு நாளாக வந்து கொண்டாடணும். சரியா. 1939 இந்திய எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்றதுனால நம்மளுக்கு தாளமுத்து, நடராஜன் இவங்களெல்லாம் வந்து கைது செஞ்சு காவலில் வச்சுருந்தாங்க. காவலில் இருக்கும்போதே அவங்களாம் இறந்துட்டாங்க ஓகேவா. அதனால் அவங்கள வந்து நினைவு கூறணும் அப்படின்றதுக்காக மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னு சொல்லி தாளமுத்தவையும் நடராஜனையும் சொல்கிறாங்க. ராஜாஜியோட தலைமையில் காங்கிரஸ் அரசு 1939 பதவி விலகிட்டாங்க. அதை தொடர்ந்து சென்னை மாகாண ஆளுநராக எர்கின்ஸ் பிரபு அப்படின்றவர் இருந்திருக்கார். எர்கின் பிரபு அவர் வந்து 1940 பிப்ரவரியில் இந்த கட்டாய இந்தி மொழி அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணி விலக்கி விட்டுட்டு அதுக்கு பதிலாக இந்தி வந்து பிடிச்சா படிக்கலாம் விருப்ப பாடமாக வந்து சேர்த்துக்கிட்டாரு. அடுத்ததாக சுதந்திரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஓபி ராமசாமி ரெட்டியார் தலைமையில் சென்னை மாகாணத்தில் மீண்டும் வந்து இந்திய கட்டாய பாடமாக மாற்றினாங்க. இதனால் மறுபடியும் வந்து என்ன பண்ணாங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது நடந்துச்சு. 1948 நவம்பர் 2 அண்ணாவை தளபதியாக கொண்டு திராவிடர் கழகம் நம்மளோட திமுக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1950 மே 2 பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு கல்வி அமைச்சராக இருந்தவர் மாதவ ராவ் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா 1ஆவதுலேருந்து 6ஆவது வரைக்கும் செகண்ட் லாங்குவேஜாக வந்து இங்கிலீஷும் 3ஆவது மொழியாக வந்து இந்தியும் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காரு. அப்போது 1950 மே 10 அப்படின்றது இந்திய எதிர்ப்பு நாளாக வந்து கொண்டாடணும். அதுக்கப்புறம் 1950 ஜூலை 18 அரசு வந்து கட்டாய இந்தி திணிப்பை வந்து அகற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் 1952 திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைஞ்சி மொழி போராட்டம் அப்படின்றத தொடங்கினாங்க. முதல் கட்டமாக பெயர் பலகையில் இருக்கிற இந்தி எழுத்துக்களெல்லாம் தார் பூசி அழிக்கிற போராட்டம் அப்படின்றது நடந்துச்சான். 1963 வருஷம் ஏப்ரல் 13 அன்னைக்கு இந்திய ஆட்சி மொழி சட்டத்தை அப்போது இருந்த உள்துறை அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி தாக்கல் செஞ்சார். இந்த சட்டத்தின்படி 1965 ஜனவரி 26 இந்தியாவில் இந்தி ஆட்சி மொழி ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. இந்தி மொழிக்கு துணை மொழியாக ஆங்கிலம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா இந்தி பேசாத மக்களுக்கு இழைத்த அநீதி அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து போராட்டம் நடந்திருக்கு. 1967 மார்ச் 6 அண்ணா வந்து என்ன பண்ணார், தமிழ்நாட்டோட சிஎம்மாக ஆயிருப்பார். அதுக்கப்புறம் 1968 ஜனவரி 23 தமிழ்நாட்டில் 2 லாங்குவேஜ் தான், ஆங்கிலமும் தமிழும் தான் ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருமொழி கொள்கை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறமா தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது தமிழ்நாட்டில் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் தமிழகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். நீதி கட்சியோட பேரை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. 1944 தந்தை பெரியாரால் திராவிடர் கழகம் அப்படின்றது தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். பெரியாருக்கும் அண்ணாதுரைக்கும் நடுவில் நிறைய வேறுபாடுகள் காரணமாக அண்ணாதுரை வந்து திராவிடர் கழகத்திலேருந்து பிரிஞ்சு 1949 செப்டம்பர் 17 அது வந்து யாரோட பர்த்டே அப்படின்னா பெரியாரோட பர்த்டே. 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. திமுக அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். 1952 முதல் பொது தேர்தலில் அவங்க வந்து பங்கேற்கல. 1967 எலெக்ஷனில்
இது வந்து வருஷம் நம்பர்ஸ் வந்து தப்பாக போட்டிருக்காங்க, அது என்னன்னு பாருங்கள். 1967 எலெக்ஷனில் ஜெயிச்சு ஃபஸ்ட் டைமாக ஆட்சி வந்து பிடிக்கிறாங்க. 1967 பிப்ரவரி 6ஆவது நாள் அக்கட்சியோட பொதுச் செயலாளராக அண்ணா வந்து இருப்பார். அவர் தான் தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு சிஎம்மாக ஆகிறாரு அந்த கட்சியிலேருந்து. இவரோட ஆட்சியில் 1969ஆவது வருஷம் ஜனவரி 14 அன்னைக்கு சென்னை மாநிலத்தை வந்து தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. இதுவும் எக்ஸாமில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 1968 ஜனவரி 23 தமிழக அரசோட மொழி கொள்கையாக தமிழ் ஆங்கிலம்னு 2 மொழி இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். எப்போது 1968 ஜனவரி 23. அதுக்கப்புறம் 1968 ஜனவரி 3 பார்த்தீங்க அப்படின்னா 2வது உலக தமிழ் மாநாடு சென்னையில் வந்து நடைபெற்றிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரியார் உருவாக்கின சுயமரியாதை திருமணம் அப்படின்றத சட்டமாக வந்து மாற்றிருப்பார். 1968 ஜனவரி 20 அது சட்டமாகி நடைமுறைக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் 1969 பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் நாவலர் நெடுஞ்செழியன் வந்து தற்காலிகமாக சிஎம்மாக இருப்பார். அதுக்கப்புறம் 1969 பிப்ரவரி 10 கலைஞர் மு கருணாநிதி தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருந்திருப்பார். 1971 ஜனவரி 31 அன்னைக்கு ஆட்சியை வந்து கலைச்சிருவாங்க. அது வரைக்கும் அந்த பதவியில் தொடர்ந்து கருணாநிதி இருந்திருப்பார். 1972 அக்டோபர் 14 கட்சி பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் திமுகவிலேருந்து வெளியேறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கழகத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது திமுகவில் பெரிய பிளவாக வந்து கருதப்பட்டது. கருணாநிதி தலைமையில் திமுக தமிழ் வளர்ச்சிக்காக தனியாக வந்து ஒரு அமைச்சகம் வந்து ஏற்படுத்தினாங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக மனோன்மணியம் சுந்தரப்பிள்ளை எழுதிய நீராறும் கடல் உடுத்த அப்படின்ற பாடல் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பெயரில் இயங்கப்பட்ட பேருந்துங்களுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு பேர் வந்து மாற்றிருப்பாங்க. அடுத்தது 1969 ஜூன் 13 தமிழ்நாடு வேளாண்மை தொழிலாளர் நியாய ஊதிய சட்டம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. 1969 ஜூன் 13. அதுக்கப்புறம் 1970 பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1970 உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து நிறுவியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1971 கண்ணொளி வழங்கும் திட்டம், அதாவது கண்ணாடி வந்து கொடுப்பாங்க, கண்ணை வந்து செக் பண்ணுவாங்க. 1973 இலவச சைக்கிள் ரிக்ஷா வழங்குகிற திட்டம் வந்து தொடங்கியிருப்பாங்க. 1974 ஊனமுற்றோர் மறுவாழ்வு திட்டம். அடுத்தது 1974 அகர முதலியை பல தொகுதிகளாக வெளியிடுவதற்காக அகர முதலி திட்ட இயக்கம் அப்படின்றத நிறுவியிருப்பார். அடுத்தது 1975 அனாதை சிறுவர் மற்றும் மகளிர் மறுவாழ்வு திட்டம் செயல்படுத்தியிருப்பாங்க. 1969 அக்டோபர் 2 அன்னைக்கு மத்திய மாநில அரசுகளுக்கான உறவை பற்றி ஆராய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. இது ரொம்ப 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 முக்கியமானது. இதை யார் அமைச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க. கருணாநிதி அமைச்சார். யார் வந்து தலைவர்னு கேட்பாங்க? ராஜமன்னார், டாக்டர் ராஜமன்னார். இதில் இன்னும் 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. வருஷம் 1969. இவங்க வந்து சப்மிட் பண்ணது 1970. இது எல்லாமே கேட்டுகிட்டே இருப்பாங்க, அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்தது 1974 ஏப்ரல் 20 மாநில சுயாட்சி கோரும் தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1976 1989 வரைக்கும் அதிமுக ஆளுங்கட்சியாகவும் திமுக எதிர்கட்சியாகவும் இருந்துச்சு. 1989 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் வந்து துவங்கப்பட்டிருக்கு. மக்கள் நலனுக்காக குடிநீர் வடிகால் வாரியம், குடிசை மாற்று வாரியம்லாம் உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து 1989 டிசம்பர் 29 பெண்களுக்கு சொத்துரிமை வழங்குகிற சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1993 அக்டோபர் 11 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வை கோபாலசாமி கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருப்பார். இதனால் திமுகவிலேருந்து 2வது முறையாக பிளவு வந்து ஏற்பட்டிருக்கும். அவர் வந்து மதிமுக அப்படின்னு ஒரு கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அடுத்தது 1996 மெட்ராஸ் அப்படின்றத சென்னைன்னு பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. 1999 தமிழ்நாட்டில் முதல் உழவர் சந்தை மதுரையில் துவங்கப்பட்டிருக்கும். இதுவும் எக்ஸாமில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக 2006 ஜூன் 3 அன்னைக்கு 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வழங்குகிற திட்டம் வந்து கருணாநிதி தொடங்கி வச்சுருப்பார். அடுத்ததாக 2006 காமராஜரோட பர்த்டே வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுவாங்க, ஜூலை 15. அதுக்கப்புறம்
2006 நவம்பர் 11 வேலையில்லா இளைஞர்களுக்கு நிதி உதவி வழங்குகிற திட்டம் வந்து தொடங்கியிருப்பாங்க. 2006 ஜனவரி 15 அன்னைக்கு இலவச எரிவாயு அடுப்பு வழங்குகிற திட்டமும் தொடங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கான நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதற்காக 2006 ஜூலை 7 அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் அனந்த் கிருஷ்ணன் தலைமையில் ஒரு குழு வந்து அமைச்சிருப்பாங்க. இதுவும் கேட்டிருக்காங்க. இந்த குழுவோட பரிந்துரைப்படி தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு அப்படின்றது ரத்து செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக 2007 ஜனவரி 1 தமிழ்நாட்டில் மதிப்பு கூட்டு வரி அப்படின்றது அறிமுகம் பண்ணாங்க. 2008 செப்டம்பரில் இலவச அவசர கால மருத்துவ 108 ஆம்புலன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. பள்ளிகளில் கட்டணம் வசூலிக்கிறத முறைப்படுத்துறதுக்காக கட்டணம் வசூலிப்பு முறைப்படுத்துதல் சட்டம் 2009 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 2010 மார்ச் 13 புதிய சட்டமன்ற வளாகம் அப்படின்றது தொடங்கிருப்பாங்க. 2010 தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சமச்சீர் பள்ளி கல்வி முறை சட்டம் அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. 2010 23 27 ஜூனில் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு 2010 வந்து நடந்திருக்கும். இதுவும் ரொம்ப முக்கியமானது. உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு 2010 ஜூன் 23 27 வரைக்கும். அடுத்ததாக அஇஅதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் எப்படிலாம் ஆட்சி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். எம்ஜி ராமச்சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் 1962 மேலவை உறுப்பினராக இருந்திருப்பார், நியமன உறுப்பினராக. அடுத்து 1967 பறையமலை தொகுதியில் போட்டி போட்டு ஜெயிச்சு எம்எல்ஏவாக ஆகியிருப்பார். 1972 அக்டோபர் 13 திமுகலேருந்து வெளியேறி 1977 87 வரைக்கும் தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருந்திருப்பார். புரட்சி தலைவர், மக்கள் தலைவர் அப்படின்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து சொல்கிறோம். அவரோட ஃபுல் பேர் வந்து மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1972 அக்டோபர் 18 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சி வந்து தோற்றுருப்பார். அதுக்கப்புறம் அந்த கட்சியோட பேரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேரை வந்து மாற்றிருப்பாங்க. 1973 இந்த கட்சி முதலாக திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டு ஜெயிச்சும் இருந்திருப்பாங்க 1973. அதுக்கப்புறம் 1974 பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைச்சிருப்பாங்க. 1977 தமிழக சட்டமன்ற தேர்தலில் 131 இடங்களில் கைப்பற்றி ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. 1977 ஜூன் 30 எம்ஜிஆர் வந்து சிஎம்மாக வந்து பதவியேற்கிறாரு. அதுலேருந்து 87 அவர் இறக்குற வரைக்கும் அவர் தான் சிஎம்மாக இருந்திருப்பார். அந்தந்த டைமில் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம். 1978 10-2-3 அப்படின்ற கல்வி முறை அமலுக்கு வந்துச்சு. சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1980 பரம்பரையாக இருந்த கிராம ஊழிய முறை, கர்ணம், கிராம முன்சீப் இந்த மாதிரி பதவியெல்லாம் ஒழிச்சிட்டு அதுக்கு பதிலாக கிராம நிர்வாக அதிகாரிகள் அப்படின்ற அதிகாரிகளை நியமிச்சிருப்பாங்க. 1980 நடைபெற்ற 7வது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மறுபடியும் வந்து முதல்வராக வந்து எம்ஜிஆர் வந்து இருந்திருப்பார். அப்போ தான் 1981 மதுரையில் 5வது உலகத்தமிழ் மாநாடு அப்படின்றது நடந்திருக்கும். 1981 செப்டம்பர் 15 தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்கியிருப்பாங்க. 1982 கோவையில் பாரதியார் பல்கலைக்கழகம், கோடைக்கானலில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 1982 எம்ஜிஆர் இலவச சத்துணவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். முன்னாடியே 1955 காமராஜர் கொண்டு வந்த அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார், சத்துணவு திட்டமாக மாற்றிருப்பார். 1983 கிருஷ்ணா நதியிலேருந்து குடிநீரை கொண்டு வரதுக்காக ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்பந்தம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தோட ஃபஸ்ட்டு பிளாக் வந்து இப்போ திறந்திருப்பாங்க. அடுத்ததாக 1983 சின்ன விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குகிற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். 1984 பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அமெரிக்காவில் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போதே தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குது. அதில் வந்து ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிகளில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, போட்டி போட்டு ஜெயிச்சு முதல்வர் ஆகிறார். அப்போது பிரச்சாரத்துலேயும் கலந்துக்காமல் என்ன பண்ணுறாரு, சிஎம்மாக ஆகிறாரு ஆண்டிப்பட்டியில். 1987 டிசம்பர் 24 அவர் என்ன பண்ணியிருப்பார், இறந்திருப்பார். அவருக்கு அப்புறம் அவங்களோட மனைவி ஜானகி அம்மையார் வந்து 1988 ஜனவரி 7 30 வரைக்கும் சிஎம்மாக இருந்திருப்பாங்க. இவங்க தான் தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு சிஎம், பெண் சிஎம் அப்படின்னு சொல்கிறோம் கேர்ளில்.
அதுக்கப்புறம் 1988 மறுபடியும் ஒரு பிளவு ஏற்படும். அப்புறம் மீண்டும் 1989 ஒன்றா இணைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1991 வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கும். அதில் வந்து அதிமுக ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ 1991 ஜூன் 24 அன்னைக்கு ஜெயலலிதா தமிழ்நாட்டோட சிஎம்மாக ஆகுறாங்க. இவர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டோட முதல் பெண் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் பதவியேற்ற அன்னைக்கே ஃபஸ்ட் டைமாக அவங்க வந்து தமிழகத்தில் மதுக்கடைகளை மூடுறதுக்கான உத்தரவில் வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 1992 அனைத்து மகளிர் காவல் நிலையம் தொடங்கியிருப்பாங்க. பெண் குழந்தைகளை பாதுகாக்க தொட்டில் குழந்தை திட்டத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது 1994 மண்டல் கமிஷன் வந்து அவங்களோட பரிந்துரைகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அமலுக்கு வந்திருக்கும். 1995 8வது உலக தமிழ் மாநாடு தஞ்சையில் வந்து நடந்திருக்கும். அடுத்தது 1996 ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கும். அதில் வந்து அவங்க தோற்றுருப்பாங்க. 2001 நடந்த 12வது சட்டமன்ற எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஜெயிச்சுட்டு மே 15 அன்னைக்கு 2வது முறையாக தமிழ்நாட்டோட சிஎம்மாக வந்து பதவியேற்கிறாங்க. அடுத்தது டான்ஸி நில வழக்கில் ஜெயலலிதாவுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்றதுனால அவர் வந்து பதவியேற்றது செல்லாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் செப்டம்பர் 21, 2001 வந்து தீர்ப்பளிச்சிருக்கும். இதனால் ஜெயலலிதா பதவி விலகிறதுக்காக பன்னீர்செல்வம் வந்து தமிழ்நாட்டோட புதிய முதலமைச்சராக பதவியேற்றிருப்பார். இதுக்கு நடுவில் டான்ஸி வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் டிசம்பர் 4, 2001 ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை வந்து ரத்து பண்ணி தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 2002 பிப்ரவரி 21 அதே ஆண்டிப்பட்டி தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டியிட்டு ஜெயிக்கிறாங்க. 2002 மார்ச் 2 ஜெயலலிதா 3வது முறையாக தமிழ்நாட்டோட சிஎம்மாக ஆகிறாங்க. 2002 மார்ச் 23 கோயில்களில் அன்னதான திட்டம் அப்படின்றது தொடங்கியிருப்பாங்க. அதே வருஷம் அனைவருக்கும் கல்வி திட்டமும் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஆசிரியர் பயிற்சி சேர்க்கையில் ஒற்றை சாளர முறை அப்படின்றத அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டுகள் தடை செய்யப்பட்டிருக்கும். பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பக்கத்தில் புகையிலை பொருட்கள் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டிருப்பாங்க. 1924 அக்டோபர் 18 கூடுதல் டிஜிபி விஜயகுமார் தலைமையில் அதிரடி படையினர் பட்டுப்பூச்சி கூடு ஆப்ரேஷன் அப்படின்ற திட்டத்தின்படி சந்தன கடத்தல் வீரப்பனை வந்து சுட்டு கொண்டு இருப்பாங்க. 2004 அக்டோபர் 18. அதுக்கப்புறம் 2006 சட்டமன்ற எலெக்ஷனில் மறுபடியும் தோற்றுருப்பாங்க. திரும்ப 2011 எலெக்ஷனில் 14வது சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருப்பாங்க. இதில் வந்து ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று 2011 மே 15 சிஎம்மாக வந்து பதவி வகிச்சிருப்பாங்க 4வது முறையாக. ஓகேவா, முதல்வராக பதவியேற்ற உடனே 6 இலவச திட்டங்களுக்கு கையொப்பம் போட்டிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னா இலவச அரிசி, தாலிக்கு தங்கம், இலவச மிக்சி கிரைண்டர், மின்விசிறி, இலவச கால்நடைகள், மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி, முதியோர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் 1000 உயர்த்தி வழங்குகிற திட்டம். இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் வந்து அவங்க அன்றைக்கி சைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இன்றைக்கும் நம்மளுக்கு இருக்குது. சரியா, தமிழக அரசியல் கட்சிகள் உருவாக்கப்பட்ட வருஷம், தோற்றுவித்த நபர்கள், இது வந்து நம்ம கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு சொல்ல தெரியணும். ஃபஸ்ட்டு வந்து நீதி கட்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1916 டிஎம் நாயரும் தியாகராய செட்டியாரும் தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது திராவிடர் கழகம். இது வந்து 1944 அண்ணா தான் பேர் வச்சார் அப்படின்னாலும் அதை இருந்தது யார் அப்படின்னா தந்தை பெரியார் தான். அதனால் தலைவர் தோற்றுவித்தவர் தந்தை பெரியார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தமிழ் அரசு கழகம் 1946 கொண்டு வந்தது மாப்போசி. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகம் 1949 சிஎன் அண்ணாதுரை. தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி 1951 எஸ்எஸ் ராமசாமி படையாச்சி. காமன்வீல் பார்ட்டி அது வந்து 1951 எம்ஏ மாணிக்கவேலு நாயக்கர். அடுத்ததாக சுதந்திர கட்சி 1959 ராஜாஜி மற்றும் என்ஜி ரங்கா. அடுத்தது தமிழ் தேசிய கட்சி 1961 இவிகே சம்பத். அடுத்ததாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972 எம்ஜி ராமச்சந்திரன். விடுதலை சிறுத்தைகள் 1972. பாட்டாளி மக்கள் கட்சி 1990 டாக்டர் ராமதாஸ்.
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்து 1994 வை கோபாலசாமி அப்படின்னு சொல்லப்படுற வைகோ இவங்க வந்து தொடங்கியிருப்பாங்க. அப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தது தமிழ்நாட்டில் இருந்த பல்வேறு கட்சிகள் நம்மளுக்கு செஞ்ச நல்ல விஷயங்களெல்லாம் வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த லெசன் வந்து அதை விட ரொம்ப முக்கியமானது இடஒதுக்கீட்டு கொள்கைகளும் நியாயங்களும் சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகள் ரிசர்வேஷன் பற்றின லெசன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.